செடி தோட்டத்தில் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே மாவு பூச்சி தான். அந்த மாவு பூச்சி வெள்ளை வெள்ளையாக திப்பியாக பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாவு பூச்சி வந்துட்டுதுனாக்கா எந்த அதிகாரிங்க கேட்டாலும், விவசாய அதிகாரி கேட்டாலும் அந்த செடியை உடனே பறித்து கொளுத்திடுங்கம்பாங்க. அதுவும் கொண்டு போய் அப்புறப்படுத்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாவு பூச்சின்னா ஒரு பயம் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, அதிகாரிகள் மத்தியில், விவசாய அதிகாரிகள் மத்தியிலே கூட இருக்குது. அந்த மாவு பூச்சி ஒன்றும் பெரிய ஆபத்தானது தான். அது கட்டுப்படுத்த முடியாதது இல்லை. அந்த பூச்சியை அழிக்க முடியும். அதுக்கு இயற்கையில் வழிமுறைகள் இருக்குது. இந்த மாவு பூச்சிக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். தண்ணியை நீங்கள் தொடர்ச்சியாக அதில் பீச்சி அடிச்சுன்னா போதும், பூச்சி காலி, பூச்சி கொட்டிடும். அதுக்கு அதனால் தினைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இதுக்கு அசாட்ரேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, வேப்பெண்ணெய் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வேப்பெண்ணெயை சோப்பு கரைசலில் வேப்பெண்ணெயை அடித்தா போதும். வேப்பெண்ணெயை தனியாக நேருக்கு நேராக அடிக்க முடியாது. காரணம் என்னென்னா அது பிசுப்பு தன்மை உள்ளது, ஒரு கரைஞ்சி போகாது. அந்த வேப்பெண்ணெயை கரைக்கிறதுக்கு கரைப்பான் தான் சோப்பு. இந்த சோப்பு கரைசலில் வேப்பெண்ணெயை ஊற்றி கலக்கி அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாவே போதும். 3 நாளைக்கு ஒரு தடவை 3 தடவை செய்துட்டா அந்த மாவு பூச்சி காணாமல் போயிடும், மாவு பூச்சி அழிஞ்சிடும். அதுக்காக செடிகளை அப்புறப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நம்ம இப்போது எல்லாருமே பயப்படுறது மாவு பூச்சி வந்ததுன்னா அதோட சரியாக போச்சு, கேன்சர் வந்தால் மனுஷன் பிழைக்கவே மாட்டானது போக இப்போ கேன்சர் பேஷண்ட்டு 15 வருஷத்துக்கு வாழுறான். அதே மாதிரி இந்த மாவு பூச்சி வந்துட்டா அந்த செடியவே அழிச்சிடணுங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அப்படி ஒரு அவசியமே இல்லை. அழகாக அந்த பூச்சி தாக்கின செடிக்கு வெறுமனை தொடர்ச்சியாக தண்ணியை நீங்கள் பீச்சினாவே அந்த பூச்சி கொட்டிடும், ஆனால் திரும்பவும் உருவாகும். அதுக்காக தான் இந்த அசாட்ரேட்டுன்னு சொல்கிற இந்த நாம் வேப்பங்கொட்டை கரைசலாக இருக்கலாம், வேப்பங்கொட்டையை இடித்து துணியில் கட்டி மாட்டு சிறுநீரில் போட்டு வச்சுருந்தா அதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லையா, இதெல்லாம் சிரமம், கிராமத்துலலாம் செய்ய முடியும், டவுனில் இது முடியாதுங்கிறப்போ வேப்பெண்ணெயை வாங்குங்க. அந்த வேப்பெண்ணெயை சோப்பு கரைசலில் கரைங்க. கரைக்கும்போது பால் மாதிரி வரும். மேலே எண்ணெய் திப்பி வராத அளவுக்கு இப்போ கரைக்கும்போது எண்ணெய் திப்பி மேலே பறந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சோப்பு பவுடரை போட்டுக்கிட்டு கரைச்சோம்னா பால் மாதிரி வந்துடும். அந்த பால் மாதிரி வந்ததை ஸ்ப்ரேயர் கொண்டு அடிக்கலாம். இல்லை 4-5 செடி தான் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ப்ரேயர் வேண்டாம்னா இதுக்கு 1 லிட்டர் ஸ்ப்ரேயர்லாம் கையால் அடிக்கிற ஸ்ப்ரேயர் கூட இருக்குது. அப்படியே இல்லையா, வேறு ஒன்றுமே வேண்டாம், ஒரு மக்கில் அதை கரைச்சி வச்சுக்கிங்க. ஒரு இலை, ஏதாவது ஒரு கொத்து இலை, வேப்பலையாக இருக்கலாம், நொனாவாக இருக்கலாம், நொச்சியாக இருக்கலாம், எந்த இலை கொத்து கிடைக்குதோ அந்த கொத்து அந்த மக்கில் நனைச்சி அந்த திரவத்தில் நனைச்சி செடி நனைகிற அளவுக்கு தெளிச்சிங்கன்னா போதும். இதுக்காக ஒரு ஸ்ப்ரேயர் தேட வேண்டியதில்லை. இப்படி இது அடிக்கணும் அப்படி அடிக்கணுங்கிறது இல்லையா, அழகாக கையால் அள்ளிக்குங்க, தப்பே இல்லை. அந்த கரைச்ச கரைசலை கையால் அள்ளி ஒரு செடியில் ஒரு இடம் கூட விடாமல் படுற மாதிரி சுத்தமாக தெளிச்சுட்டு அதனுடைய வேரை சுற்றியும் தெளிச்சுடுங்க. மறுநாள் விட்டு 3ஆவது நாள் இது மாதிரி ஒரு தடவை செய்யுங்க. ஒருவேளை இலை ஏதாவது வாடுற மாதிரியான ஒரு சூழலை ஓவர் டோஸ்ன்னு பட்டுட்டுதுன்னா, ஓவர் டோஸ் வராது, ஒன்றும் ஆகாது, பாதிக்காது. ஓவர் டோஸ்ன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இலை ஒரு வாடுற மாதிரி தெரியுதுன்னா, வெறும் பச்சை தண்ணியை மறுநாள் தெளிச்சுடுங்க. தெளிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக செடிக்கு எந்த பாதிப்பும் வராது, பாதிப்பு பெரும்பாலும் வராது. அப்படி வருதுன்னு சந்தேகப்பட்டால் இது மாதிரி செய்திங்கன்னாவே மாவு பூச்சி போயிடும். மாவு பூச்சி இப்போது கோடையில் தான் அது பெரிய ஆபத்து. கோடையினால் வர்றது தான், வறட்சினால் வெப்பத்தினால் வர்றது தான் அந்த பூச்சி. அந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒன்றே போதும், வேறு ஒன்றுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி இதோடு சேர்த்து நம்ம மூலிகை பூச்சி விரட்டியும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். வேறு ஒன்றும் வேண்டாம். இது நல்லது.